அனைவருக்கும் வணக்கம். இது வெற்றிமாரி வாராகி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை அன்னை வாராகி பற்றிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பணி நிமித்தமாக நான் உங்களை சந்திக்க முடியல. இருந்தாலும் நாளைக்கு ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். அன்னை வாராகி சக்தியினுடைய உச்சம். அன்னை பக்தர்களை தன்னுடைய கண்ணினுடைய இமை போல காத்து அருளக்கூடிய தேவி. அன்னையினுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களை எல்லாம் அழிப்பதற்காகவே பிறந்த ஒரு பகை ஒழிக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வாராகி. அதே அளவுக்கு எந்த அளவுக்கு பக்தர்கள் மீது அன்பு காட்டுகிறாரோ அதே அளவிற்கு பகைவர்கள் மீது அந்த கோபத்தையும் காட்டக்கூடிய ஒரு தேவி. அவள் ஒரு கோபத்தினுடைய உச்சத்தை காட்டக்கூடிய ஒரு தேவியாக இருக்கிறார்கள் அன்னை ஸ்ரீ வாராகி. அன்னை வாராகி பன்றியினுடைய ரூபத்தில் இருக்கக்கூடியவள். அன்னைக்கு ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதி அதில் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி டே 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அமாவாசை, நாளைக்கு பிரதமை திதி வரும்போது உங்களுக்கு நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து நீங்கள் நாளைக்கு முதல் நாள் ஆஷாட நவராத்திரி பூஜை நீங்கள் பண்ணலாம். ஆஷாட நவராத்திரி பூஜை எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு 5 தீபங்கள் ஏற்றலாம். அது ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பர்டிகுலர் டைம். இப்போ பொதுவாக மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் அன்னை ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது அன்னை காட்டுப்பன்றியினுடைய ரூபத்தில் இருக்கிறதுனால ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பூஜையை பண்ணணும். அன்னைக்கு பிடித்த நைவேத்தியம் சரிங்களா. எப்படி ஒரு 5 விளக்கு வைக்கிறீங்க அதே மாதிரி 5 வகையான நைவேத்தியங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது அதாவது முக்கியமாக சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட், அதாவது வேருக்கு அடியில் விளையக்கூடிய அனைத்து வகையான அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாமே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நைவேத்தியங்கள். அன்னைக்கு பிடித்த மலர்கள் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு மலர்கள் இதெல்லாம் பிடிக்கும். சங்கு புஷ்பம் பிடிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வெள்ளை மல்லிகை இது எல்லாமே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக செம்பருத்தி பூ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்து வீட்லேயும் கிடைக்கக்கூடியதான் செம்பருத்தி பூ. ஸோ அதை வச்சு நம்ம அன்னைக்கு அலங்காரம் செய்து அன்னைக்கு நம்ம வணங்கலாம். ஸோ இது இந்த 9 நாட்கள், நாளையிலேருந்து 9 நாட்கள் நீங்கள் பண்ணணும். 10வது நாள் பூஜையும் தசமி பூஜை அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒற்றை கோரிக்கை வைத்து அன்னையை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை கண்டிப்பாக அன்னை நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அன்னை தீர்த்து வச்சுருவாங்க. அது உறுதி. அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த பூஜையை தொடருங்கள். ஸோ ஆஷாட நவராத்திரி ஓம் ஷியாமலாய் வித்மே அழகஸ்தாய் தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்ற அந்த மந்திரமே போதும். அன்னையினுடைய காயத்ரி மந்திரம், வேறு எந்த மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஓம் வாராகியை போற்றி, வார்த்தாலியை போற்றி, பஞ்சமியை போற்றி, பூமி மாதாவை போற்றி, பூமி தானேஸ்வரியை போற்றி, அதிசய காரிய சித்தி வாராகியை போற்றி, அபராஜிதாவை போற்றி, அஸ்வாரூடா வாராகியை போற்றி, மகாசேனாவை போற்றி, ஓம் சிவாயை போற்றி, ஓம் அரிக்னி போற்றி, ஓம் போத்ரினி போற்றி, ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி போற்றி, ஓம் சமயேஸ்வரி போற்றி, சங்கேதா போற்றி, சமய சங்கேதா போற்றி என்று அன்னையினுடைய நாமகரணங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் வணங்கினால் போதுமானது. ஸ்பெஷலாக சிலருக்கெல்லாம் அந்த மந்திர